தென்னாப்பிரிக்காவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் வடக்கு மாகாணமான லிம்போபோவில் உள்ள மோரியா என்ற நகரத்திற்கு ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டத்திற்காக பயணிகளுடன் சென்ற பேருந்து ஒன்று பாலத்தை கடக்கும் போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 45 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக 8 வயது சிறுமி மட்டும் படுகாயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டத்திற்காக சென்றபோது விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பேருந்து முற்றிலும் எரிந்து நாசமானதில் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகி போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்திற்கு தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ராமபோசா இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் தர்மபுரியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போட்டியிடும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தர்மபுரி அருகே தடங்கம் கிராமத்தில் புதிய ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் செல்லும் சாலையில் உள்ள பிஎன்பி மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று மாலை பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வக்கீல் மணி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து பேசுகிறார். தேர்தல் பத்திரம் கணக்கில் உள்ளதால் அதனை ஊழலாக கருத முடியாது என தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் களம் பரபரப்படைந்துள்ளது. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சியினர் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே கோடம்பாக்கத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தல் பத்திரம் மூலம் அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சிகள் பணம் பெற்றதால் தான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதை சரிபார்க்க முடிகிறது. தேர்தல் பத்திரம் மூலம் அனைத்து கட்சிகளும் பணம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பாஜக மீது மட்டும் குற்றம் சுமத்துகிறார்கள். எதுவுமே கணக்கில் இருந்தால் அதை ஊழலில் கொண்டுவர முடியாது. தேர்தல் பத்திரம் கணக்கில் உள்ளது, அதை ஊழலாக கருத முடியாது என்று தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டு முதல் நெட் மதிப்பெண் அடிப்படையில் PhD மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு செயலாளர் மணிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வாகவும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி தேர்வாகவும் நெட் தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 PhD மாணவர் சேர்க்கைக்கு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு நடத்தலாம் என்பதை ஊக்குவிக்கிறது. இதன் காரணமாக மதிப்பாய்வு செய்ய பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளின்படி நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் UGC நிபுணர்கள் குழுவின் 578வது கூட்டம் கடந்த மார்ச் 13ஆம் தேதி கூடியது. இந்த கூட்டத்தில் வரும் 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் PhD மாணவர் சேர்க்கைக்கு நெட் மதிப்பெண் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை வருகின்ற ஜூன் மாதம் முதல் அமல்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. CAA மூலம் யாருடைய உரிமையும் பறிக்கப்படுவது இல்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். மத அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் நிவாரணம் வழங்கப்படுவதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் நடைபெற்ற பார் அசோசியேஷன் மாநாட்டில் ஜெகதீப் தன்கர் கூறுகையில், நமது அண்டை நாடுகளில் மத அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு CAA மூலம் நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதில் யாருடைய உரிமையும் பறிக்கப்படுவதில்லை. யாரையும் பயனடைவதற்காக நாம் அழைக்கவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நமது நாட்டில் இருப்பவர்களுக்கு தான் இதன் மூலம் பலன் அளிக்கப்படுகிறது. நமது தேசம் 5000 ஆண்டுகளுக்கும் முந்தைய நாகரிகத்தை கொண்டதாகும். சில நாடுகள் ஜனநாயகம் என்றால் என்ன என்று நமக்கு பாடம் கற்பிக்க நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்கள் மூலம் நமது நாட்டின் இளைஞர்கள் தக்க பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.